ஹே எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போமோட சம்மரியை பார்க்கறது முன்னாடி நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874 to 1963. இவர் அமெரிக்காவோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பிலவட் போய்ட்ஸில் இவரும் ஒருத்தர். இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படின்னா ரூரல் லைஃப்பை பற்றி சொல்லியிருப்பார். நேச்சர் அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் இந்த மூணுமே இவருடைய ரைட்டிங் ஸ்டைலில் நம்ம நல்லாவே பார்க்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட்டோட பொயட்ரிலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் ஒரு டீப் மீனிங்கோடையுமே அது இருக்கும். ஆஃபன் எவ்ரிடே சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுறதுனால அவரால் ஒரு கிளியர் ஐடியாவோடி லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஃப்ராஸ்ட்டோட நிறைய போயின்ஸோட செட்டிங் எல்லாமே நியூ இங்கிலாண்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃப்ராஸ்ட் அவரோடைய லைஃப் மோஸ்ட்டாகவே நியூ இங்கிலாண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவருடைய நிறைய போயின்ஸோட செட்டிங் எல்லாமே நியூ இங்கிலாண்டை பேஸ் பண்ணி இருக்குது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் புலிட்சர் ப்ரைஸ் 4 தடவை வின் பண்ணியிருக்க மூலியமாக அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப அதிகமாக அவார்ட்ஸ் வச்சுருக்க பர்சன்னாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருக்கிறாரு. ஃப்ராஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டைலும் அதே சமயம் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸையுமே அவருடைய போயம்ஸில் யூஸ் பண்ணுறாரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயிங் ஈவினிங், த ரோட் நாட் டேக்கன், பிரிட்ஜஸ் அண்ட் மெண்டிங் வால்ஸ் இதெல்லாம் அவருடைய கொஞ்சம் ஃபேமஸான ஒர்க்ஸ். இப்போ நம்ம சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ போயம் லைன்ஸை பார்ப்போம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் தி வில்லேஜ் தோ, ஹீ வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. இந்த அன்னோன் ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த வுட்ஸோட ஓனர் இவருக்கு நல்லாவே தெரியுமா, அதோட இந்த வுட்ஸோடைய ஓனர் இந்த வுட்ஸை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறனால இந்த வுட்ஸோட அழகை இவர் நின்று ரசித்து பார்க்குறத இந்த வுட்ஸோட ஓனர் கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க விஷயத்த நம்மகிட்ட சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை கன்க்ளூட் பண்ணுறாரு இந்த அன்னோன் ஸ்பீக்கர். செகண்ட் ஸ்டான்ஸா. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். இந்த செகண்ட் ஸ்டான்ஸாயில் அந்த அன்னோன் ஸ்பீக்கர் என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னுடைய ஹார்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அவங்க நிற்கிற அந்த வுட்ஸில் எந்த ஒரு சிவிலைசேஷனுக்கான சைனுமே இல்லை. ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல இப்போ நிற்கிறோன்னு அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் தன்னுடைய ஹார்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு இந்த அன்னோன் ஆத்தர் யோசிக்கிறாரு. அதே சமயம் அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப டீப்பாகவும் அவங்க நிற்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஃப்ரோசன் லேக்கும் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு லாங்கான நைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்குமே அவங்களுக்குள்ள வருது. தேர்ட் ஸ்டான்ஸா. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளிக். அந்த அன்னோன் ஸ்பீக்கரோட ஹார்ஸ் தன்னோட கழுத்தில் கெட்டியிருக்க அந்த பெல்லை ஷேக் பண்ணுது. இது மூலயமா அந்த அன்னோன் ஸ்பீக்கர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோடைய ஹார்ஸ் தாங்கிட்ட நம்ம இந்த இடத்துல இப்போது ஸ்டே பண்ணியிருக்கிறது ரொம்பவே தப்புன்னு அப்படி சொல்ல வர்றதாக அவர் நினைக்கிறாரு. அதே சமயம் அந்த வுட்ஸில் அந்த பெல்ஸோட சவுண்டை தவிர அங்கே அடிக்கிற காற்றும் அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் விளையாடி சத்தம் தான் தனக்கு கேட்குதுன்னு அப்படி அவர் சொல்ல வராரு. இந்த சவுண்ட்ஸ்லாம் இந்த அன்னோன் ஸ்பீக்கர் வாத்துகளோட இறகுகள் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஃபோர்த் ஸ்டான்ஸா. த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அன்னோன் ஸ்பீக்கர் அந்த வுட்ஸ் ரொம்ப டார்க்காக டீப்பாக அண்ட் மெஸ்மரைசிங்காக இருக்குங்க விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அவருக்கு தன்னுடைய கடமைகள் நிறைய இருக்குங்க விஷயமே இதுக்கு பிறகு தான் புரிய வருது. ஸோ அவர் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கணும், ரொம்ப நாளாக நம்ம ஸ்டே பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலுமே நம்ம கடமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய மைல்ஸை கடக்கணும் அங்கே அந்த கொள்கையினால் நான் இந்த இடத்த விட்டு போகலாங்க ஒரு டிசிஷன் எடுத்து தன்னுடைய ஹார்ஸில் ஏறி அவருடைய ஜேர்னியை தொடங்குறாரு இந்த அன்னோன் ஸ்பீக்கர்.